ஹை ஃபேமிலிஸ், இப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்கிற நேஷனல் மியூசியத்தில் தான் இருக்கோம். சரி வாங்க, நேஷனல் மியூசியத்தில் என்னென்ன இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஏரிகள் ரொம்ப அதிகம். பட் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க ஒவ்வொரு ஏரிக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கப்பல்கள் பற்றி தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ளவர் நினைக்காதீங்க, அதான் கப்பல் என்ஜினோட ஒரு ஃபேன் தான் இது. ஸோ இதை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டோட நான் உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே வந்து குட்டி குட்டி கப்பல் வச்சுருந்தாங்க. எதுக்கிட்ட இவ்வளோ ஃபெரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபெரிகள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டெமோ மாதிரி காமிச்சிருந்தாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்னடா இது சுற்றிட்டே இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு காமிச்சிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த கையோட வேறு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது என்னடா இது வட்ட வட்டமாக இருக்குது, இவ்வளோ கடிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் கிடையாது, தெர்மோமீட்டர்ஸ் தான். ஒவ்வொரு வருஷத்தில் எப்படியாப்பட்ட தெர்மோமீட்டர் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க. அதாவது தெர்மோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, கப்பலை சுற்றியுள்ள வெப்பநிலை எப்படி இருக்குது, அதோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. சரி ஓகே, அதாவது அமெரிக்காவில் ஏரிகள் அதிகன்றதுனால ஸோ அது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிளிப் இருக்குது, நீங்கள் பாருங்கள். Life destroying. The Great Lakes, a powerful force. Life shaping. Life destroying. சரி ஓகே, அடுத்தது அந்த கிளிப்பை பார்த்தப்பறம் வேறு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது என்னடா அது நம்ம ஊர் கோயிலில் கூட இவ்வளோ பெல்லு இருக்காது, எது கூட இவ்வளோ பெல்லு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு இண்டிகேஷனுக்காகவும் கீப்பிங் டைமுன்றதுக்காகவும் பார்த்திங்களா இந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணுன்னா எதை வச்சு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வச்சு தான் வந்து சென்டிங் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த கையோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பார்த்தே ஆகணும். ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கார்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால்சா வுட்டு, ஸோ இதெல்லாம் எதுன்னு வந்து கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். 8 hours, 24 hours, 48 hours இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ யூஸ் பண்ணுற லைஃப் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எத்தனை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்கள், அந்தந்த சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா பால்சா வுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபோக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்தது வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இதை பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய கன் தான் வச்சுருந்தாங்க. இந்த கன் பேர் என்ன பார்த்தா இது லயல் கன் சொன்னாங்க, ஒரு பெரிய பீரங்கி. இதை பார்த்தோன்னா சரி ஓகே டைம் ஆச்சுங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த காலத்தில் அவங்க எடுத்துக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பார்த்தோன்னே அவங்க பாருங்கள் அந்த பெரிய மீன் எவ்வளோ பேசுறதுக்கு பக்கட்டா அவங்க ஒரு ஆள் அவசரமே இருக்குது. ஸோ அதை பார்த்த கையோட ஏதோ ஷூட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது வந்து டைவிங் ஷூட்டாக. ஸோ தண்ணிக்குள்ளே இறங்கும்போது அதை வந்து போட்டு தான் இறங்குவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு இந்த லைஃப் ஸ்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ மாதிரி வச்சு காமிச்சிருந்தாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகள் வந்து பக்கமே இருந்துச்சு. ஏரிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரியை பார்த்துட்டு நாங்கள் ஹாப்பியோட வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.